வணக்கம். உங்களது சமூக ஆர்வலர் டாக்டர் சி. வெங்கடேசன் பேசுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய ஃபேக்டரிங்க, கம்பெனிங்க, லாரி ஷெட்டு, கடைகள், வணிக வளாகங்கள் அதில் அனைத்துமே லேபர் வேலை செய்வது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக. சமீபத்தில் மினர்வா என்ற அருகில் ஒரு லாரி ஷெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வேலை செய்றாங்க. அவங்க 7 பேர் வேலை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, 25 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, மழை, காத்துன்னு பார்க்காம எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில கூட அவங்க அந்த நிறுவனத்துக்கு அவ்வளோ உழைப்பை குடுத்திருக்கிறாங்க. நிறுவனத்தினுடைய பில்டிங்கே கூட சரிஞ்சு போறதா இப்ப சமீபத்தில நம்ம பார்த்தோம். அப்ப மனிதனாக பிறந்து அந்த நிறுவனத்துக்கு உழைத்து உடல்நிலை சரியில்லாமல் போகின்ற காலத்தில் அவர்களை வாட்டி வதைப்பதும் சில மேனேஜர்களால் அவர்களை நாயை விரட்டுவது போல் விரட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்போது நம்மிடத்தில் வந்திருக்கின்ற வெளியூர் இந்திக்காரர் அல்ல, நம் தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், இந்த ஊரில் இருந்து வந்து இங்கே தங்கி பிள்ளைகளும் மனைவியும் வீட்டில் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். இவர்கள் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போய் அவர்களை சந்தித்து இவங்களுடைய கஷ்டத்தை, இவருடைய வேர்வையை, இவங்களுடைய தூக்கமின்மை எல்லாத்தையும் இழந்துட்டு பிள்ளைக்காக, குழந்தைகளுக்காக, மனைவிக்காக சொல்லிட்டு சம்பாதித்து அந்த மாதத்தில், வருடத்தில் அந்த பண்டிகை முன்னிட்டு போவாங்க. ஆனா இவங்களுடைய உடல் ரீதியா இவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? இந்த ஷோல்டர்ல அவங்க தூக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒரே சும்மா பெரிய காயமா இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு 50, 60 வயசுல போதீங்கன்னாக்கா பெரிய இஷ்யூ ஆயிடும். அது ஆபரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு செலவு ஆகும், எவ்வளவு உழைச்சிருக்கலாம். உடல் ரீதியா பாத்தீங்கன்னாக்கா அவங்களால தூக்கம் கூட இல்லாம உழைக்கிறாங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல அந்த பில்டிங்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஐயா, நாங்க செய்த இத்தனை வருடத்துக்கு எங்களால் முடியவில்லை. இங்கேயோ நீங்களோ இந்த மாதிரி நிறுவனம் மாறுகிறது, நிறுவனம் ஒரு சில பிரச்சனைகளால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் இதுவரை செய்த எங்களுக்கு நியாயமான முறையில் லேபர் மூலியமாக எங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தால் நான் எங்கள் கிராமத்துக்கு போயிட்டு ஏதோ இருக்கும் வரை, என் உயிர் இருக்கும் வரை என் குடும்பத்தாருடன் நான் ஏதோ சிறுகடையோ, ஏதோ ஒரு வண்டியோ, ஏதோ ஒரு மாட்டு வண்டியை வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்று கேட்கும்போது இவர்களை அலைக்கடித்து இவர்களுக்காக எந்த ஒரு குரலும் கொடுக்காமல் சில மேனேஜர்கள் என்ற போர்வையில் வில்லன்கள் அதிகமாகிவிட்டார்கள். ஏன் வெளிநாட்டில் இருந்த வெளிமாநிலத்திற்கு இங்கே இடம் இருப்பது, ஏன் நீ பெரம்பலூர் மாவட்டத்தில், திருச்சி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு இங்க இடம் இல்லையா? இந்த மாதிரி இந்திக்காரங்க அதிகம் வராங்க லேபர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி உண்மையான தொழிலாளர்களை உடல் ரீதியா அவங்க உடம்பு செல் அடிச்சு ஆஸ்மா நோய் காலு பெண்ட் ஆகி நரம்புங்க வெளியே அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு முடியாத தள்ளாத சூழ்நிலையில குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும்னா முடியாது. ஆகையால நியாயமான முறையில் இதை கையில் எடுத்து சில ஆசாமிகள், சில ஓனர்ஸ்கள், சில மேனேஜர்களை கொஞ்சம் கண்டித்து இவர்களுக்கு உரிய ஏதோ உங்களால முடிஞ்ச சாதகமான அவங்களுக்கு திருப்தி அடைவு மாதிரி உங்களுக்காக உழைத்தவர்கள், அவர்களுக்காக நீங்கள் உங்களால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். செய்தால் நமக்காக வைத்தவன், நமக்காக வேர்வை சிந்தையவன் சம்பளம் வாங்கியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு உழைத்த அந்த பில்டிங்கே இன்னைக்கு சரியக்கூடிய நிலைமை ஆச்சு. அவனுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் பாருங்க. அதனால நியாயமான கோரிக்கையா இருக்குது. அவர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்குமாறு, அவங்களுக்கு நல்ல மாதிரியா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு டாக்டர் சி. வெங்கடேசன், உங்களது சமூகாரல், என்றும் உங்களுடன் காவலர் செய்தி, சென்னை ரிப்போர்ட்டர். வணக்கம்.
உங்க பேர் சொல்லுங்க. கணேசன், தமிழரசன், சூனாதன், சாந்தகுமார், சுரேஷ், ஐயப்பன். என்ன நடக்குது உங்களுக்கு? என்ன நடந்தது? ஐயா, நாங்க 30 வருஷமா கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. சொந்த ஊர் அரியலூர் மாவட்டம் குன்னவங்க. நாங்க எல்லாம் இங்க வந்து குடும்ப பிள்ளை குட்டிலாம் ஊர்ல விட்டுட்டு இங்க வந்து வேலை செஞ்சு தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. கம்பெனில எங்களுக்கு எந்த ஒரு வசதி இல்லாம நான் ஒரு வெளிவாசல பாத்ரூம் போக குளிக்க வசதி இல்லை, இருக்க இடம் இல்லை. அவ்வளவு கஷ்டத்துல நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோங்க. இப்ப திடீர்னு கம்பெனி வித்துட்டாங்கன்னு செய்தி கிடைக்குதுங்க. எங்களுக்கு செட்டில்மெண்ட்ல வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோங்கய்யா. எத்தனை நாளா உட்காந்துருக்கீங்க சார்? நாங்க நீங்க 15 நாளா உட்காந்துருக்கோங்க. சாப்பாடுலாம் பிச்சை எடுக்காத குறையா நாங்க வெளியே வேலை செய்ய முடியாம அப்படியே உட்காந்துருக்கிறோங்க. ஏதோ வெளியே தெரிஞ்சவங்கள்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப என்ன முடிவு சொல்றாங்க? எங்களுக்கு ஏதோ கம்பெனில செட்டில்மெண்ட் கேக்குறாங்கய்யா. அவங்க என்ன சொல்றாங்க? இதுவரை என்ன சொல்றாங்க? நாங்க 10 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நாளை தள்ளி போட்டு இன்னை வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடைக்கல. நைட்டு யாரோ உங்களை நேற்று நைட்டு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அசீஸ்ல இருந்து நைட்டு ஒருத்தர் வந்து பேசினாருங்க. செல்வகுமார்னு ஒருத்தர் வந்தாருங்க. சரி, ஏன் நாங்க தான் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோமே, நீங்க ஏன் வேலை செய்யலன்னு எங்களை கேட்டாருங்க. இப்ப நாங்க என்ன சொன்னா, கம்பெனில இருந்து எங்களுக்கு எந்த முடிவும் சொல்லலைங்க. நாங்க ரிப்போர்ட் கொடுத்த ஒரு எங்க கட்சிக்காரங்க அவங்க என்ன சொல்றாங்க பார்த்துட்டு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்க. அதுக்கு அவரு என்ன சொன்னாருங்க, வேலை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அப்படி வேலை செய்யலன்னா நான் ஏதோ கம்பெனில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் கேட்டு வாங்கி கொடுக்கலாம்னு கூட பார்த்தேன். நீங்க வேலைக்கு போகாதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதை மீறி நீங்க வேலை செய்யலன்னா நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ் வச்சு நாங்க வெளியால வச்சு வேலை செய்வோம் அப்படின்னு அசீஸ்ல உள்ளவர் ஒரு வந்து போயிருக்காருங்க. அது வேற எங்களுக்கு பயமா இருக்கு. நான் கொஞ்சம் பேசுறேன் சார். ஐயா வணக்கம், என் பேர் கணேசங்க. என் மாமனார் 30 வருஷம் வேலை செஞ்சாரு. 40 வருஷம் மாமனார் வேலை செஞ்சாரு. நான் வந்து 1997ல இருந்து வேலை செய்யறேன். இது வரைக்கும் நல்லது கெட்டது எங்களுக்கு எதுவுமே பண்ணலங்க. வேலை செஞ்சா 10 ரூபா கூலி கொடுப்பாங்க. எங்களுக்கு வயசாகி போச்சுங்க, இதுக்கு மேல வேலை செய்ய எங்களால முடியாது. அதனால நாங்க வந்து ஊரோட போறோம், செஞ்ச வரைக்கும் செட்டில்மெண்ட் கொடுங்கன்னு கேக்குறோம். நாங்கெல்லாம் செய்யறோங்க. நாங்க தீபாவளிக்கு போனோங்க, அங்க ஒரு கூடன்னு மூடிட்டாங்க. திரும்ப பொங்கலுக்கு போயிட்டு வந்தா அங்க ஒரு கூடன்னு மூடிட்டாங்க. ஐயா, இதுக்கு மேல உங்களை நம்ப முடியல, எங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டோம். நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்க வந்து 10 நாள் வேலை இல்லாம தெருவுல உட்காந்துருந்தோம். பிச்சை எடுக்காத குறைதான், சோத்துக்கே வழி இல்ல. அதுக்கப்புறம் செட்டை திறந்தாங்க சாமி, திறந்து வேற இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. வேலை செஞ்ச வரைக்கும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தா நாங்க ஊரோட போய் தங்கிக்கிறோம். அதான் சொல்லிட்டேண்ணே. உங்க பேரு? மருதமுத்து. நீ எவ்வளவு நாள் வச்சு? நான் 17 வருஷம் எங்க மாமனார் செஞ்சு நான். சரி, எந்த ஊரு? பலப்பாடி. உங்களுக்கும் அதே தான்? எல்லாமே ஐயா, எங்களுக்கெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் வேணுங்க. வேலை கொடுக்குறாங்க, கொடுக்கலாத அப்புறம் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க செய்யறோம். அவங்க விருப்பம் தான் செய்ய சொல்றாங்க, இல்லைன்னா நாங்க ஊரோட போறோம். செஞ்ச